டிவிகே தலைவர் விஜய்க்கு குறிவைக்கப்படுகிறதா? பெரம்பூரில் வெடித்த புதிய சர்ச்சை. தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அவர் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணிவடி வைக்கப்படுகிறதா? வரிசை எண்ணில் நடந்த திடீர் ட்விஸ்ட். அதிர்ச்சியில் உறைந்து போன தாவேகா நிர்வாகிகள். அப்படி என்ன நடந்தது அந்த நோட்டீஸில்? வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் நேரடியாக களம் காண்கிறார் நடிகர் விஜய். இதற்காக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் சென்னை வியாசார்பாடி மார்க்கெட் பகுதியில் மாநகராட்சி சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் விநியோகம் செய்யப்பட்டன. தேர்தல் விழிப்புணர்வு தானே என்று சாதாரணமாக கடந்து போகாமல் தாவேகா நிர்வாகிகள் அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் நோட்டாவுக்கு வாக்களிக்க சொல்லும் வரிசை எண் பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள வரிசை எண் 16. ஆனால் மாநகராட்சி விநியோகித்த நோட்டீஸில் 16வது எண்ணை அழுத்தினால் அது நோட்டாவுக்கு விழும் என அச்சிடப்பட்டிருந்தது. இதை பார்த்த தாவேகா நிர்வாகிகள் ஆவேசமடைந்து நோட்டீஸ் விநியோகம் செய்த நபரை பிடித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். இது பழைய நோட்டீஸ் என்றும் தெரியாமல் விநியோகம் செய்யப்பட்டு விட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விஜய் பெயரிலும் ஜோசப் என்ற பெயரிலும் சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்தி குழப்பம் விளைவிப்பதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த வரிசை எண் குளறுபடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒரு புறம் நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் மல்லு கட்ட, மறுபுறம் கொடுங்கையூரில் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுடன் விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். தடைகளை தாண்டி விசில் சத்தம் வெற்றியை பதிவு செய்யுமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.